அன்எக்ஸ்பெக்டட் நிறைய செலவு பண்ணுறது, நல்ல கஞ்சன், ரொம்ப செலவு கம்மியாக பண்ணுறோம், திடீர்னு நிறைய செலவு பண்ணுவோம். தட் இஸ் மேனியா. Oh, that's a mania. இப்போ அட்மிட் பண்ணியிருக்கேன், 4 கார் வாங்கிட்டாரு 10 நாளில். சிம்டம் வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்கும், வயலன்ஸ் இருக்கும், அவன் யாரோ காதில் யாரோ பேசுகிறாங்கன்னு தோணும், என்னை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க, என் தாட்ஸ் எல்லாம் யாரோ ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க, நானும் நெல்சன் மேண்டலாவும் பேசிகிட்டு இருக்கோம், நானும் ரஜினி ஃப்ரெண்டு, அந்த மாதிரி சிம்டம் டெவலப் பண்ணி 1 மந்த்தில் நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் 99%. அதே 1 வருஷம் கழிச்சு கொண்டு தான் இப்போ நம்ம ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்தா அது நெட்டில் போட்டு பார்க்குறோம். நாங்கள் எதுக்கு எழுதியிருக்கான்னு நமக்கு தெரியாது. இது சைடு எஃபெக்ட் இருக்குது சார், இந்த மாதிரி பேப்பர் மெயிலில் பார்த்தேன் சார், இதனால் ராங்காக டயக்னோஸ் பண்ணிக்கிறேன் அவங்களே. ஒரு சைக்காட்ரிஸ்டாக இருந்தாலும் 10 சைக்காட்ரிஸ்ட் வச்சுட்டு நாங்கள் ஒர்க் பண்ணுறோம், 25 சைக்காலஜிஸ்ட் வச்சுட்டு ஒர்க் பண்ணுறோம் ஒரே ஹாஸ்பிட்டலில் ஒரே இடத்துல. இந்த மாதிரி ஹியூஜாக ப்ராப்ளம் டெவலப் ஆகணும் ஐ நெவர் இமேஜின். அண்ட் எஸ்பெஷலி ஆஃப்டர் 2K தான் ரொம்ப ஸ்டீப்பாக போகும். எவ்வளோ சோஷியல் மீடியா வந்துச்சோ டோட்டலி திங்ஸ் ஆச்சு. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் பிகம் அ பிக் சைக்காட்ரிஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களோட ஒரு மோட்டிவேஷன் டாக்ஸ், மோட்டிவேஷன் ஸ்பீச் இதெல்லாம் தாண்டி த ரியல் சைக்காட்ரிஸ்ட் இதை பற்றி பேசினா தான் அதுக்கான ஒரு கரெக்டான சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் கே ராமகிருஷ்ணன் சார், ஆத்மா ஹாஸ்பிட்டல்ஸ் மைண்ட் கேர் அண்ட் ரிசர்ச்லேருந்து நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். ஃபஸ்ட்டு இது எங்கே ஆரம்பிக்குது சார்? குழப்பம், ஒரு பிரச்சனை அப்படின்னும் பொழுதே வந்து நம்ம பல விஷயத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிடுறோம். பட் எல்லாருக்கும் ஒரு விதமான பிரச்சனைகள் இருக்கும். 32 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் நாட் அ பிக் திங். ரொம்ப 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 பெரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எப்படி இருக்குது சார் இந்த அனுபவம்? டு பி ஃப்ராங்க் வித் யூ, நான் சைக்காட்ரி ஆரம்பிக்கும் போது, ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கும் போது இவ்வளோ பேஷண்ட் வருவான்னு எனக்கு தெரியாது. நான் ஓவர் தி பாஸ்ட் 32 years மோர் தென் 1 lakh பேஷண்ட் பார்த்தாச்சு. நான் ஒரு சைக்காட்ரிஸ்டாக இருந்தாலும் 10 சைக்காட்ரிஸ்ட் வச்சுட்டு நாங்கள் ஒர்க் பண்ணுறோம், 25 சைக்காலஜிஸ்ட் வச்சுட்டு ஒர்க் பண்ணுறோம் ஒரே ஹாஸ்பிட்டலில் ஒரே இடத்துல. இந்த மாதிரி ஹியூஜாக ப்ராப்ளம் டெவலப் ஆகும்னு நான் ஐ நெவர் இமேஜின். அண்ட் எஸ்பெஷலி ஆஃப்டர் 2K தான் ரொம்ப ஸ்டீப்பாக போனது. இட் கோயின்சைட்ஸ் 1998 தான் அவ்வளோ பெரிய ஃபோன் இருக்கும். அதுலேருந்து ஆரம்பித்து இப்போ மைக்ரோஃபோன் வரைக்கும் எல்லாம் வந்துருச்சு. எவ்வளோ சோஷியல் மீடியா வந்துச்சோ டோட்டலி திங்ஸ் ஆஃப் சேஞ்ச். ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்பொழுது இம்மீடியட்டாக ஒரு டிசிஷன் எடுத்துடுறாங்க. நீங்கள் சொன்னால் அதே சோஷியல் மீடியாவில் ஒருத்தர் மோட்டிவேஷனாக பேசினா போதும், அது அவங்களுக்கு பெரிய பூஸ்ட்டாக மாறிடுது. பட் இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான ஒரு விஷயம் தான். அகெயின் தேர் பேக் டு ஃபார்ம். பட் பீயிங் அ பர்சன் லைக் யூ, ஒருத்தருங்க அந்த மாதிரி வரும்பொழுது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் அனலைஸ் பண்ணுவோம் இல்லையா? How do you analyze that? இது வந்து we have got basic psychology theories அதெல்லாம் நிறையா இருக்குது. எரிக்சன் தியரி, ஃப்ராய்டியன் தியரி அதெல்லாம் இருக்குது. பர்சனாலிட்டி, how a personality should developங்கிற மாதிரி நிறையா கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. And we mix that knowledge with our day-to-day experience and current culture. இதை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணுறோம். And all the more, decision is not made by the psychiatrist alone. It is a decision made by the client and the doctor. அப்படி தான் நம்ம வந்து எந்த லெவலில் இருக்காங்க, ப்ராப்ளம் இருக்குங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது தான் இதாகும். நாட் ஓன்லி தி கிளைண்ட்ஸோட ஃபேமிலி ஆல்சோ இஸ் அ கண்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர். ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் பிளான் டெசிஷன் கிடையாது. முந்தையெல்லாம் பெரியவங்க சொல்கிறத கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து என்னென்னா அவங்களே முடிவெடுக்கிறாங்க. 12 வயசில் நீ என்ன சொல்கிறது நான் பார்த்துக்கிறேன், அந்த அடலசன் பீரியடும் போதே ரிபலியஸ் ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அப்போலேருந்து பேரண்ட்ஸோட இதெல்லாம் இப்போ வந்து பேரண்ட்ஸ்லாம் வேஸ்ட்டு. அவங்க வந்து படிப்பு 12 வயசு வரைக்கும் தான் பேரண்ட், அதுக்கப்புறம் அவன் சொல்கிறத நம்ம கொடுக்கணும். வி ஆர் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். அப்படி மாறினதுனால பீப்புள் ஆர் கோயிங் அவுட் ஆஃப் ஹேண்ட். ஒரு பெரிய கெலாமிட்டி இதெல்லாம் வந்த அப்புறம் தான் நம்மள்கிட்ட வராங்க. லைக் எக்ஸாம்பிள், ஒரு பையன் வந்து அடிக்ஷனில் மாட்டிட்டு போலீஸில் மாட்டிக்கிட்டு போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும்போது தான் இவங்க அடிக்ட்டுன்னு ஃபேமிலிக்கு தெரியாது சார், எனக்கு இந்த மாதிரி பண்ணுறான்னு தெரியாது சார் அப்படின்றான். வர்ற எஜுகேஷன் நம்ம எதுக்கு கொடுக்குறோம்? நம்ம பர்சனாலிட்டி டெவலப் ஆகணும், ப்ராட் மைண்டட்ஸ் வரணும், ஹியூமிலிட்டி வரணும், கிரேஸ் இருக்கணும், அப்படிங்கிறதுக்காக தான் எஜுகேஷன் கொடுக்குறோம். மென்டல் மார்பிடிட்டி இப்போ என்னென்னா, ஒரு 20 years பேக் இந்தியாவில் சூசைட் ரேட் வந்து 9/1 lakh இருந்தது. ஸோ இது அப்படி நினச்சி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம போயிட்டுருக்கோங்கிறது இந்த டிக்ரேடேஷன் தான். 5% ஆஃப் தி பாப்புலேஷன் ஆர் இன் அடிக்ஷன். டோட்டல் இதில் 5% வந்து அடிக்ஷன் லெவலில் இருக்காங்க, ட்ரீட் பண்ணுற மாதிரி லெவலில். 1/3 ஆஃப் தி பாப்புலேஷன் ரிக்வயர் மென்டல் ட்ரீட்மெண்ட். 1/3 தே ரிக்வயர் ட்ரீட்மெண்ட். அதில் 10% தே நீட் ஆக்டிவ் ட்ரீட்மெண்ட், இம்மிடியட் ட்ரீட்மெண்ட். அதாவது ஸ்கிசோஃப்ரெனியா, மேனியா அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? இந்த மாதிரி நம்ம மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப மோசமாக இருக்குது. இதனால் என்ன ஆகுதுனாக்கா, நீங்கள் சொன்ன மாதிரி யூடியூப்பில் எல்லோரும் சைக்காலஜிஸ்ட் ஆகிடுறாங்க, எல்லோரும் கவுன்சிலர் ஆகிடுறாங்க. ஸோ தே ஆர் மிஸ்டைரக்டட். அவங்க 10 செஷன் போயிட்டு சார் ஒன்றும் விஷயம் கிடைக்கல சார் அப்படின்னு நம்மள்கிட்ட திருப்பி வராங்க. நீங்கள் சொன்ன மாதிரி சார், இப்போது மென்டல் ஹெல்த் பற்றி நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது ஐ மைட் சவுண்ட் ராங், பட் 2 விஷயமா அதை நான் பார்க்குறேன்.
ஒன்று யூ கேன் டேக் இட் அஸ் அ சேட்னஸ் அண்ட் அதர் ஒன் இஸ் டிப்ரெஷன். பட் ஐ திங்க் பீப்புள் இப்போ வந்து தேர் கெட்டிங் கன்ஃபியூஸ். சேட்னஸ் அண்ட் டிப்ரெஷன் இஸ் ஒன் வேர்டுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அது பெருசாக்கிடுறாங்க. சி அகைன் தட் இஸ் ராங். எல்லாரும் 100% ஹாப்பியாக இருக்கவே முடியாது. இருக்க முடியாது. சேட்னஸ் அண்ட் ஹாப்பினஸ் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப். நாளைக்கு நம்ம வீட்டில் இருக்க உடம்பு சரியில்லை, அப்பாவுக்கு கொஞ்சம் கேன்சர் பேஷண்ட் ப்ராப்ளம் இருக்குது, அவன் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும், செலவாகுதுங்கும் போது வி லுக் சேட், வி ஆர் சேட். அது வந்து ஹாப்பியாக இருக்க முடியாதுங்க. அதே வந்து எக்ஸ்ட்ரீமாக போய் நம்ம லைஃப் அஃபெக்ட் ஆகி நம்ம சேட் ஆகி நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சாதான் இல்னஸ். சேட்னஸ் இஸ் பார்ட். யாராவது செத்து போய்ட்டு அழாமல் என்ன பண்ணுவோம், அது வந்து டிப்ரெஷன் சொல்ல முடியும். அதே அழகிறது 15 நாள் வரைக்கும் நம்ம டைம் தரலாம், இந்த கிரீஃப் பீரியட்னு சொல்லுவோம். 1 மந்த் வரைக்கும் எக்ஸ்ட்ரா பண்ணலாம். அதுக்கு மேலே அழுதுட்டு அவங்க அப்பா யாரை செத்து போவாங்கன்னு நினச்சிட்டு உட்காந்து சாப்பிடாம இருக்காங்கன்னா அது டிப்ரெஷன். So sadness is part of life. Depression is a disease. And உங்ககிட்ட இப்போ ஜென்ரலாகவே ஒரு மென்டல் ஹெல்த் அப்படின்னு நம்ம பேசும்பொழுது சார், வாட் ஆர் த வேரியேஷன்ஸ் ஆர் தீஸ் திங்ஸ் கம்ஸ் அண்டர் மென்டல் ஹெல்த்துக்கான ஒரு விஷயம் அப்படின்னா எது சொல்லுங்க சார்? மெயினாக பார்த்தோம்னா ஒரு 4-5 கார்டினல் சிம்டம் இருந்தாலே அவனுக்கு மென்டல் ஹெல்த் இஷ்யூ இருக்குன்னு அர்த்தம். ஒன்று ஒரு ஸ்லீப்லெஸ்னஸ், தூக்கம் வரலனாலே அவன் சரியில்லைன்னு அர்த்தம். அடுத்து லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், ஆங்கர், அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன் ஆங்கர். எல்லாமே கோவப்படுவாங்க, அதெல்லாம் இருக்கும். அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன் முந்தியெல்லாம் மாதிரி இல்லை சார், இப்போ ரொம்ப கோவப்படுறான், சின்ன விஷயத்துக்கு கோவப்படுறான் அப்படின்வாங்க, அடிச்சிடுறான், வயலண்ட் ஆகிடுறான். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்போ சந்தேகம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஃபேமிலி மேலே சந்தேகம் வருது, ஹஸ்பண்ட் மேலே சந்தேகம் வருது, ஒய்ஃப் மேலே சந்தேகம் வருது. ஸோ இந்த மாதிரி சந்தேகப்படுறது, அதுக்கப்புறம் ரொம்ப எக்ஸ்ட்ராவாக ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் நிறைய செலவு பண்ணுறது. நல்ல கஞ்சன், ரொம்ப செலவு கம்மியாக பண்ணுறோம், திடீர்னு நிறைய செலவு பண்ணுவான். தட் இஸ் மேனியா. இந்த ஆளு தட்ஸ் மேனியா. ஒருத்தருக்கு கொஞ்சம் செலவு பண்ணாமல் இருந்து ஒரு விஷயம். ஆமாம். என்கிட்ட ஒரு பேஷண்ட்டு இப்போ அட்மிட் பண்ணியிருக்கேன், 4 கார் வாங்கிட்டார். இப்போது 10 நாளில் பயந்துட்டு இருக்காங்க இப்போ ஃபேமிலியில். சார் எப்படியா வைத்தியம் பண்ணுங்க சார், சார் ஏபில் வச்சுங்க சார், பயமா. இது ரொம்ப புதுசாக இருக்குது சார் இது. ஓ, அதே மாதிரி பார்த்தா எல்லாருக்கும் தர்மம் கொடுப்பாங்க. பிச்சைக்காரங்க கேட்டால் 10,000 கொடுப்பான், இந்த ஒரு கட்டு வச்சுக்க அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் நீங்கள் ஹவு டு யூ ஹேண்டில் இட்? ஆக்சுவலி ஹேண்டில் பண்ணுறது ஒன்றும் கஷ்டமான ஒன்றும் விஷயம் கிடையாது. வயலண்ட்டாக இருப்பாங்க. வயலன்ஸ்லாம் நம்ம காட் நிறையா டேப்லெட்ஸ், ஆன்டிசைக்காட்டிக்ஸ், மூட் ஸ்டெபிளைசர்ஸ் அதெல்லாம் இருக்குது. அதை கொடுத்துட்டு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். பட் வி கேன் எஸ்டாப்ளிஷ் குட் ரேப்போ வித் பேஷண்ட். என்னென்னா ரொம்ப வியாதி ஜாஸ்தியாகி போலீஸ் அரெஸ்ட் ஆகி ரோட்டில் அடித்து பப்ளிக்கெல்லாம் அடித்து கொண்டு அந்த சமயத்தில் வரும்போது தான் கஷ்டமாக இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் இன் பிஹேவியர் 1 வீக்கில் தெரியுது அப்படின்னாக்க அவங்க உடனே ட்ரீட்மெண்ட் கொண்டு வந்தோம்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கலாம். நியர் நார்மல் லைஃப் நிச்சயமாக கொண்டு வந்துடுவான். இப்போ ஒரு பேஷண்ட் வந்து நார்மலாக ஆகிறதுக்கும் சரி சார், இல்லை எக்ஸ்ட்ரீமாக வரக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கும் எவ்வளோ நாள் அந்த யூஸ்வலாக அந்த ட்ரீட்மெண்ட் டைம் எடுக்கும்? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கிசோஃப்ரினியான்னு ஒரு டிசீஸ் இருக்குது. சிம்டம் வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்கும், வயலன்ஸ் இருக்கும். அவன் யாரோ காதில் யாரோ பேசுகிறாங்கன்னு தோணும், என்னை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க, என் தாட்ஸ் எல்லாம் யாரோ ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க, நானும் நெல்சன் மேண்டலாவும் பேசிகிட்டு இருக்கோம், நானும் ரஜினி ஃப்ரெண்டு, தாட்ஸ்லாம் பிஸாராக இருக்கும். அந்த மாதிரி சிம்டம் டெவலப் பண்ணி 1 மந்தில் நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் 99%. அதே 1 வருஷம் கழிச்சு கொண்டு வந்தால் இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் 80%. அங்கே பார்த்துட்டு என்கிட்ட 4 வருஷம் கழிச்சு வரும்போது இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் 50%. ஸோ டியூரேஷன் ஆஃப் அன்ட்ரீட்டட் சைக்கோசிஸ் அதுதான் இம்பார்ட்டன்ட். ஏர்லியர் தி வி ட்ரீட் பெட்டர் தி ப்ரோக்னோசிஸ். லேட்டாக வந்து எங்களை அப்புறம் குணப்படுத்த 1 கோடி ரூபா கொடுக்குறேன், நீ சார் குணப்படுத்தினா எங்களால் பண்ண முடியாது. பப்ளிக் அவேர்னஸ் கொடுத்தா மட்டும்தான் இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஹார்ட் அட்டாக்கு நிறையா பப்ளிக் அவேர்னஸ் கொடுக்குறோம். அந்த மாதிரி மென்டல் ஹெல்த்துக்கு எனி சேஞ்ச் இன் பிஹேவியர் கோ டு எ சைக்காட்ரிஸ்ட். அந்த கேம்பெயின் ஃபுல்லாக டெவலப் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி வர கெலாமிட்டி நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ இந்தியாவில் வந்து மோர் தென் 1 மில்லியன் பாப்புலேஷன் ஆர் ஹோம்லெஸ் மென்டல் இல்னஸ் நிறைய பேர் இருக்காங்க. நாங்களே சாந்திவனம்னு ஒரு ஹோம் வச்சுருக்கோம். ஹோம்லெஸ் மென்டல் இல்க்காக நாங்கள் அந்த ஹோம் நடத்திட்டுருக்கோம். ஃபார் தி பாஸ்ட் 20 இயர்ஸில் வி ஹவ் ரெஸ்கியூட் த பேஷண்ட் ஃப்ரம் தி ஸ்ட்ரீட்ஸ் and reunited them with the family. More than 2,000 patients நாங்கள் கொண்டு அனுப்பிச்சிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷுவலி அபியூஸ் லேடிஸ் நிறையா வருவாங்க. ஏன்னா அவன் மென்டலில் ரோட்டில் திரிஞ்சிட்டு இருக்கும்போது people are ready to exploit. அது மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் ப்ரெக்னென்சி இதெல்லாம் நிறையா பார்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து சொசைட்டியோட பேட் திங்ஸ். மென்டல் ஹெல்த் அப்படின்ற ஒரு விஷயம் 2 இயர்ஸ் கூட வச்சுக்கலாமே, ரொம்ப பேசப்படுற ஒரு விஷயமா இருக்குது. நீங்கள் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் டாபிக்குள்ளே இப்போ நான் வர சோஷியல் மீடியா அதை பற்றி பேச ஆரம்பிக்கும் பொழுது ஹவு டு யூ லுக் அட் இட்? எனிதிங் சயின்ஸ் நீங்கள் எடுத்துங்க, எல்லாத்துலேயும் குட் அண்ட் பேட் இருக்குது. சயின்ஸ் வளர்ந்ததுனால தான் ஹெல்த் நிறைய இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இந்தியெல்லாம் இந்தியாவில் ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் 50 இயர்ஸ். இப்போ இந்தியாவில் ஆவரேஜ் லைஃப் ஸ்பேனே 75 இயர்ஸ். அப்போ அவ்வளோ ரைஸ் ஆகிருக்கு. முந்தியெல்லாம் ஹார்ட் அட்டாக்னா உடம்பு சரியில்லை செத்து போயிட்டான்னு. இப்போ அடுத்த நிமிஷம் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணி சரி பண்ணிடுறோம். திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் சயின்ஸ். ஆனால் இதனால் மிஸ்யூஸ் பண்ணுறது நிறையா இருக்குது, அப்யூஸ் பண்ணுறது ரொம்ப நிறையா இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், இந்த கிட்னி ராக்கெட்லாம் நிறையா பார்க்குறோம். கிட்னி ஏதாவது இது பண்ணுறது டிரான்ஸ்பிளேட் பண்ணால் நிறைய பேர் பிழைக்கிறாங்க.
ஆனால் இல்லீகலாக நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பேட் திங்ஸ் அபவுட் இது. சயின்ஸ்னால தான் வேர்ல்டு வார் ஆட்டம் பாம் வந்தது, நியூக்ளியர் பாம் வந்தது. நீ வேர்ல்டு வைடு எல்லாம் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிற காரணம் எவன் நியூக்ளியர் பாம் எவன்ட்ட போடுவான்னு தெரியல. இது ஒரு சயின்ஸோட பேட்னஸ். அதே மாதிரி யூடியூப், சோஷியல் மீடியாலாம் குட். நான் உண்மை சொன்னால் இந்த கூகுள் இந்த மாதிரி இதில் ஆப்ஸ் இதெல்லாம் நாங்கள் நிறைய சயின்ஸ் நான் கற்றுக்குறோம். நான் ஏதோ ஒரு டவுட்னா நான் கூகுளில் போட்டால் எனக்கு எல்லாமே கிடச்சிரும் நாலேஜ். நான் பேஷண்ட் வச்சுட்டே நான் டவுட்டை கிளியர் பண்ண முடியும். அந்தளவுக்கு சயின்ஸ் இருக்குது. போர்னோ சைட்டும் இருக்குது. யூடியூப்பில் பார்த்தா நிறைய பேஷண்ட் என்கிட்ட என்னோடய யூடியூப் வீடியோ பார்த்து நிறைய பேர் வராங்க. நான் ஒரு 400-500 ப்ரோக்ராம் மேலே யூடியூப்பில் போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு இந்த டிசீஸ் எனக்கு இருக்குது சார் வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அதே மாதிரி போகஸு நிறையா போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறவங்க நிறையா இருக்காங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த ஆயுர்வேதிக், இந்த நேச்சுரல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒன்று இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குன்னு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்தா அது நெட்டில் போட்டு பார்க்குறாங்க. நெட்டில் போட்டு பார்த்து இது ஏதோ நாங்கள் எதுக்கு எழுதியிருக்கான்னு அவனுக்கு தெரியாது. இது சைடு எஃபெக்ட் இருக்குது சார், இந்த மாதிரி பேப்பர் மெயிலில் பார்த்தேன் சார் அப்படின்வாங்க. அதுவும் ஒரு கஷ்டமாக இருக்குது. இதனால் ராங்காக டயக்னோஸ் பண்ணிக்கிறான் அவங்களே. எனக்கு இந்த வியாதி இருக்குன்னு தனியாக புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பேலன்ஸ் பண்ணணும். See, everything cannot be taken for granted through media. It is only ஐ ஓப்பனர் அப்படி தான் வச்சுக்கலாம். மீதி யோடு கொடுத்து ஸ்பெஷலிஸ்ட். அதனால தான் வந்து இதாக இருக்குது. இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. இப்போ காமன் மேன் டாக்கிங் அபவுட் த மென்டல் ஹெல்த், டு யூ திங்க் இட் இஸ் ரைட் ஆர் ராங்? டாக் அபவுட் மென்டல் ஹெல்த் தான் நாங்கள் எல்லாரும் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். டாக் இப்போ பேச தான் இந்த அவேர்னஸ் மென்டல் ஹெல்த்துக்கு வரும். இருக்கிற விஷயத்தை பேசுங்க, எக்ஸாகரேட் பண்ணாதீங்க, அதுக்காக மினிமைஸும் பண்ணாதீங்க. வாட் இஸ் ஃபேக்ட் அதை நம்ம ஹைலைட் பண்ணலாம். இந்த குணப்படுத்தவே முடியாது, ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா மூளை தேஞ்சு போயிடும், மென்டல் ஆகிடுவாங்க அப்படின்னு ஒரு நிறைய ப்ராபகண்டா யூடியூப்பில் போகுது. இசிடினால் எத்தனை பேர் லைஃப் சேவ் பண்ணியிருக்காங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும். அதை பற்றி நெகட்டிவாக போர்ட்ரே பண்ணுறாங்க. ஒரு ட்ரீட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி டிஅடிக்ஷன் இருக்குது. டிஅடிக்ஷன் வந்து நான் 10 நாள் இந்த 10 நாள் மாத்திரை கொடுத்து நான் சரி பண்ணிடுறேன்னு வேறு ஆக்டர்ஸ் எல்லாம் வேறு ப்ரொமோட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒன்றும் கிடையவே கிடையாது. 10 நாள் எந்த அடிக்ஷனையும் நம்ம க்யூர் பண்ணவே முடியாது. பட் ராங் அட்வர்டைஸ்மெண்ட் போகுது. அதனால் அங்கே போனோம் சார், இங்கே போனோம் சார்ங்கிறாங்க. ஸோ ப்ராப்பர் ரிஹாப் எப்படி இருக்கணும், ஒரு டிஅடிக்ஷனா என்ன ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியணும். அண்ட் இதை தாண்டி வந்து மற்றபடி ஒரு பேஷண்ட்ஸ் உங்ககிட்ட வராங்கன்னா என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸோடு வராங்க சார்? வாட் கைண்ட் ஆஃப் மென்டல் ஹெல்த்? மெயினாக நம்மள்கிட்ட வர்றது, மெயினாக பேஷண்ட் வரும் சொல்கிறதே முதல்ல எனக்கு தூக்கம் வரல சார், மனசு சரியில்லை சார், இதுதான் 2 வார்த்தை முதல்ல ஆரம்பிச்சிடும். அடுத்தது தலைவலி. அந்த லேடிஸ்லாம் வர்றதை பார்த்தீங்கன்னா சொமட்டைசேஷன் சொல்லுவோம். அதாவது நம்ம பிரெயினில் நம்ம சேடாக இருக்கோம், டிப்ரெஸ்டாக இருக்கும். அப்படிங்கும்போது தட் இஸ் பிகாஸ் ஆஃப் செரோட்டோனின், நாரபினெஃப்ரின்ங்கிற கெமிக்கல் குறைவாக வேலை செய்யறதுனால டிப்ரெஷன் வருது. தட் இஸ் பயாலஜிக்கல். அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது ஒவ்வொருத்தவங்க மாதிரி பண்ணணும். சில பேர் காக்னிட்டிவாகவே எனக்கு சேடாக இருக்குது சார், வருத்தமாக இருக்குது சார், சித்து போயில்லாமல் தோணுது சார் அப்படின்வாங்க. லேடிஸில் என்ன ப்ராப்ளம்னா, நீ போய் வீட்டில் எனக்கு சேடாக இருக்குது நான் சைக்காட்ரிஸ்ட்டை போகணும்னு கூப்பிட்டு வர மாட்டாங்க. உனக்கு என்ன தொந்தரவு, நீ பாட்டு இதென்ன பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, செஸ்ட் பெயின் இருக்குது, உடம்பு வலின்னு அப்படின்னு சொமட்டைஸ் பண்ணுவாங்க. சொமட்டைஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 100 டாக்டரை பார்த்துட்டு கடைசியில் எல்லா டாக்டரும் கைவிட்டப்புறம் நம்மள்கிட்ட சைக்காட்ரிஸ்ட்டாக வருவாங்க. ஸோ இந்த சொமாட்டிக் சிம்டம்ஸோடு வரத நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி ஆங்ஸைட்டி, எக்ஸாம் போக முடியல, எக்ஸாம் போனால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல, சோஷியலாக ஆக்ட் பண்ண முடியல. அதே மாதிரி ஓசிடி நிறைய பேர் வாஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சார் வாஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க சார், 2 மணி நேரம் குளிக்கிறான் சார். உண்மையாகவே ஒரு நாளைக்கு ஒரு சோப் தீர்ந்து போகும். வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன அழுக்கு இருந்ததுன்னா அது கழுவி விட சொல்லிகிட்டே இருப்பான். யாராவது நீங்கள் தொட்டுட்டிங்கன்னா போய் குளிக்கணும், அந்தளவுக்கு அந்த இது இருக்கும். அதே மாதிரி அவனுக்கு அப்சசிவ் தாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாமியை திட்டணும்னு தோணும். அதெல்லாம் வெளியில் யார்ட்டையும் சொல்ல முடியாது, சொன்னால் அசிங்கம். தே சைலண்ட்லி சஃபர். இந்த மாதிரி டாக்டர்ஸ்ட்டு அப்புறம் வேறு ப்ராப்ளத்தினால இந்த கம்பல்ஷன் சொல்கிற இந்த ஃபினாமினா வரும்போது வாஷர்ஸ், செக்கர்ஸ் அப்படின்னு அவன் பேங்கில் உட்காந்துட்டு 100 ரூபா நோட்டு 100 தடவை எண்ணிட்டு திரும்பி எண்ணுவான். ஒரு கேஷியர் இந்த மாதிரி ஓசிடி இருந்தால் என்ன ஆகும், ஒரு ஆளை கூட நீங்கள் அனுப்ப முடியாது, அவங்க ஒரே ஆளுக்கு கொடுத்துட்டே இருக்க வேண்டியதான். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறவங்க நிறையா வருவாங்க. அதே மாதிரி ஆல்கஹால் அடிக்ஷன் நிறையா வராங்க. அதனால சில பேர் ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. அதே மாதிரி இந்த சந்தேக நோய், ஹஸ்பண்ட் மேலே சந்தேகப்படுறது, பப்ளிக் மேலே சந்தேகப்படுறது, யாரும் என்னை பற்றி பேசுகிறாங்க, இந்த மாதிரி இருக்கிறது. வயலன்ஸ், அதே மாதிரி பைப்போலார் டிஸார்டர்னா இந்த டிப்ரெஷன் நான் சொன்னோம் இல்லையா, வாழ பிடிக்கல, இருக்க பிடிக்கல, நான் தகுதி இல்லை, நான் இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு நான் லாய்க்கு இல்லை அப்படிங்கிறது டிப்ரெஷன். அதுக்கு ஆப்போசிட்டு நான் தான் பாஸ், நான் சொல்கிறது தான் ட்ரம்ப் கேட்குறாரு, நான் அதெல்லாம் கனெக்ஷன் வச்சுருக்கேன், சிபிஐலாம் நான் தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்பெண்டிங் ஸ்ப்ரீஸ் நிறையா இருக்கும். ஷாப்பில் போனால் கடைன்னு வாங்கிட்டு வருவாங்க, 2 காரை புக் பண்ணுவாங்க. எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரியாது. இது வந்து இட் இஸ் நாட் ரேர் நினைக்காதீங்க. 5% ஆஃப் பாப்புலேஷன் இருக்குது. டெல்யூ 100 பாப்புலேஷனில் 5 பேருக்கு இந்த பைப்போலார் டிஸார்டர் இருக்குது. ஆனால் சரியாக இல்லாமல் எங்கெங்கேயோ
போயிட்டு ட்ரீட்மெண்ட் வந்து ஃபைனலாக அது வெல்கம். ஆமாம் வராமே இருக்காங்க. இது ஒரு எபிசோடிக் இல்னஸ். இது ஒரு 6 மாதம் இருக்கும். அந்த 6 மாதத்துக்குள்ளே எல்லா டேமேஜ் ஆகிடும். அப்புறம் நார்மலுக்கு வந்துடுவான். திஸ் இஸ் எபிசோடிக் இல்னஸ். இட் இஸ் ஒன்லி பயாலஜிக்கல். இட் இஸ் எ சிஸ்டம் இன் தி பிரெயின். நாரபினெஃப்ரின், செரட்டோனின், காபா, டோபமைன், இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் தான் அப்படி பண்ணுது. பட் அது மக்களுக்கு புரியல. ஸோ இது ஒரு சைடு இருந்தாலும் சார், ஐ திங்க் மோர் தென் ஆல்கஹால் தாண்டி இன்றைக்கி வந்து இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் அந்த மென்டல் ஹெல்த்தாக இருக்கட்டும், ஓவர் ஸ்ட்ரெஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் த மேரேஜ், நிறைய விஷயம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸும் உங்ககிட்ட வந்திருப்பாங்கல்ல? எங்கள்கிட்ட நிறைய மேரிட்டல் கவுன்சிலிங் நிறையா வராங்க. அண்ட் ஆன் தி வர்ஜ் ஆஃப் டைவர்ஸ் வராங்க. டைவர்ஸ் பேப்பர் கொடுத்துட்டே எங்கள்கிட்ட வராங்க. அதுக்கப்புறம் ரிகன்சிலேஷன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கெல்லாம் மெயினாக இஷ்யூ என்ன? இப்போ இருக்கிற காமனாக ஒரு கம்ப்ளைண்ட் எல்லா டைவர்ஸ்லையும் இருக்கும். என்ன சொல்லுங்க பார்ப்போம். மருமகளுக்கும் மாமியாரும் ஒத்து போகல. இந்தியா பாகிஸ்தான் அப்படியா இருக்கு? கணவன் மனைவிக்குள்ள தான் ஒத்து போகலன்ற மாதிரி முதல்ல ஒத்து போகாதது ஹஸ்பண்டோட அம்மா தான். ஓகே, வில்லி. அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் இந்த ஜாயின்ட் ஃபேமிலி. அவங்க வெளியில் போனால் நான் உன்னோட இருக்கேன், அதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே. ஸோ இந்த மாதிரி டெவலப் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வேர்ட்ஸு, கேரக்டர்ஸ் அசாசினேஷன், இதெல்லாம் பண்ணும்போது அப்படியே போயிடுது. பேசப்பட வேண்டிய டாப்பிக்காக இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு வந்து ஐ திங்க் மென்டலி தே கெட்டிங் அஃபெக்டட். ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகுறது முக்கியமாக இந்த கல்யாண வாழ்க்கை அப்படின்ற ஒரு விஷயம் தான். இதனால் என்னென்னா அவங்களும் கிட்ட போகிறாங்க. குழந்தைங்க வாட் இஸ் தி சில்ட்ரன் டூ? அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? அவன் மாட்டி முடிக்கிறான். போ அப்பா வீட்டுக்கு போகிறதா அம்மாவோட போகிறதான்ட்டு. அதில் வேறு ப்ராப்ளம். ஒரு பேஷண்ட் என்கிட்ட அட்மிட்டாக இருக்கான், சிவியர் டிப்ரெஷன். அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கிற ப்ராப்ளத்தினால ஒய்ஃபை 2 குழந்தையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஏன்னா பையனை அப்போ பார்க்காம இருக்க முடியாத நீங்கள் வந்து நிற்கிறோம். ஸோ எக்கனாமிக்கல் இதெல்லாம் நிறைய காரணம் இருக்குது. அதே மாதிரி ஐடி ஃபீல்டு 2 பேர் ஏர்னிங் மெம்பர்ஸு. அதில் வந்து பார்த்தா ஒய்ஃபுக்கு ஏர்னிங் கூட இருக்கும், இவனுக்கு ஏர்னிங் கம்மியாக இருக்கும். அதனால் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு. அதனால் வாட்ச் பண்ணுறது. இப்போ பார்ட்டி போகிறதுன்னு போய் ஈஸியாக காமனாக போச்சு. நான் பார்ட்டிக்கு போயிட்டு வரேன்னா நீங்கள் யாரோட போய் டான்ஸ் ஆடினேன். ஸோ இந்த மாதிரி அடுத்து டெவலப் ஆகிடுது. சஸ்பிஷன் டெவலப் ஆகிடுது. அதனால் நீ மட்டும் போகாமல் இருக்கியா அப்படின்னு அப்படி போயிடுது. ஆனால் இது நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க சார்? ட்ரீட் பண்ணுறதுனா we have to talk, we have to put forth the truth, this is possible, this is possible. அதனால் ஒரு மேரேஜ் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி, அதாவது தாலி கட்டுறது ஒரு மேரேஜ் கான்ட்ராக்ட் தானே, இன்விடேஷன் அடிக்கிறது ஒரு கான்ட்ராக்ட் தானே. அந்த மாதிரி we will ask people, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, எழுதி கொடு, we will discuss ன்னு சொல்லிட்டு it takes lot of time. But as a psychiatrist இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்கீங்களா? நிறைய கொடுக்குறோம். See, so many people are getting out of it. Failure ரேட்டுங்கிறது கம்மி தான். பட் ப்ரொவைடட் they come to the right person. அன்பயஸ்டாக பேலன்ஸ்டாக யார் தெரப்பி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்து தான் போகணும். நிறையா பேருக்கு இருக்கிறதுனா பாட்டம் லைனில் டிப்ரெஷன் இருக்கும். அல்டிமேட்டாக நான் எங்கள்கிட்ட கப்புள்ஸ் வந்தால் கிட்டத்தட்ட 2 பேருக்கும் டிப்ரெஷன் இருக்கும். 2 பேருக்குமே சொல்லுவோம், உனக்கு ஆன்டி டிப்ரெஷன் போடுறேன், உனக்கு ஆன்டி டிப்ரெஷன் போடுறேன். ஒரு மாதம் கழிச்சு வாங்கன்னா இப்போ சண்டை குறைஞ்சிச்சு சார்ன்றோம். See, they because of the stress both are depressed. பட் எல்லாருக்குமே இது ஆகாதுல்ல சார்? யூ ஒன்ட் பிலீவ். நீங்கள் எத்தனை பேர் கிரெடிட் கார்டில் ஓவர் சப்ஸ்கிரைப் இது பண்ணி இன்ட்ரெஸ்ட் கட்டிகிட்டு இருக்காங்கன்னு தெரியாதா? நிறையா பேர் இதில் பசங்களுக்கு அப்பா கட்டிகிட்ருக்காரு. நம்மளோட சர்க்கிள் நீங்கள் உங்களுக்கு கம்மி. நாங்கள் வந்து எல்லா தரப்பட்ட மக்களையும் பார்த்துட்ருக்கோம். டே இன் டே அவுட் பார்த்துட்ருக்கோம். அவ்வளோ காமெடிகளில் போயிட்டுருக்குங்கிறது நிதர்சனம். என்ன தேவையோ அதோட வாழ கற்றுக்கிட்டோம்னா பாதி ஸ்ட்ரெஸ் இருக்காது. நம்ம வந்து வீடு வாங்கணுங்கிறது ஒரு பெரிய கம்பல்ஷன் ஆகிடுச்சு, ஸ்டேட்டஸ் சிம்பிள் ஆகிடுச்சு. வேலை கிடைச்சாலும் 5 வருஷத்துக்குள்ள வீடு வாங்கிடணும், ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கிடணும்னு நம்ம நினைக்கிறோம். அது தப்பு. நம்ம பொசிஷன் என்ன, நம்மளோட இது என்ன, நம்மளோட பைண்டிங்ஸ் என்ன. ஏன்னா ஃப்யூச்சர் நாளைக்கு இப்போ வந்து பாருங்கள், எல்லா கம்பெனியும் டக்கு லே ஆஃப் பண்ணுறாங்க. அப்போ மாட்டிக்கிறான், இஎம்ஐ பே பண்ண முடியல. ஸோ நீங்கள் வந்து ஓவர் தாட்ஸ், ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் லீடிங் டு ஸ்ட்ரெஸ். மோஸ்ட்லி எக்ஸ்பெக்டேஷன். என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணால் ஓகே இன்னைக்கு அது ரொம்ப தேவை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஸ்ட்ரெஸ்னால் 4 தான்மா. மேன் மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட், ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரெக்ரியேஷன். 4மே ரொம்ப கஷ்டம் சார். இதில் தான் ரொம்ப கஷ்டம் சார். அதில் ஃபஸ்ட்டு 3 ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது 4 இருந்துச்சுன்னா நோ ஸ்ட்ரெஸ். எப்போ நம்ம மனுஷங்களை மேனேஜ் பண்ண கற்றுக்கிறோமோ, கிவ் அண்ட் டேக் இருக்கோ, அப்போ ஆஃபீஸ்லலாம் போனால் ப்ராப்ளமே சண்டை வர்றதுக்கு காரணமே நீ என்ன, அவன் ஒருத்தன் சொல்லுவான் திட்டுறது கேட்டால், நம்ம இருக்கிற வீட்டில் இருக்கிற கோவத்தை வீட்டில் சபார்டினேட்டை திட்டினா அவன் என்ன பண்ணுவான்? அவன் அப்படியே டிஸ்டன்ட் ஆகிடும். இப்போ விட்டு அவங்க பேசிவாக தே சீ டு தட் யுவர் டார்கெட் இஸ் லாஸ்ட். அதனால் பேசிவாக பண்ணுவாங்க. எம்ப்ளாயிஸ்லாம் யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். அன்லஸ் யூ ஹேவ் குட் ரிலேஷன்ஷிப் வித் தி ஸ்டாஃப், இட் வில் கோ டவுன். ஸ்டாஃபோட கோஆப்ரேஷன் இல்லாமல் எந்த கம்பெனியும் ஒரு இண்டிவிஜுவலாக டெவலப்பே ஆக முடியாது. அது வெரி 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 இம்பார்ட்டண்ட். டைம் 8 மணிக்குன்னா 8 மணிக்கு போய் உட்காரணும். யாரும் போகிறதே இல்லை. 12 மணி 1 மணி வரைக்கும் 2 மணி வரைக்கும் ஃபோனை பார்த்துட்டே உட்காந்துருக்காங்க. நைட் தூங்குறது கிடையாது. ஸோ அடுத்த நாள் போனால் டயர்ட்னஸ், ஹேங் ஓவர்லேயே போகிறோம். தட் இஸ் ராங்.
குடும்பம் ஃபேமிலியை நம்ம மேனேஜ் பண்ணணும். ஃபேமிலியை மேனேஜ் பண்ணால் தான் மற்றவங்களை நீ மேனேஜ் பண்ண முடியும். சார் சண்டை போட்டு ஒரு 2 நாள் ஆகுதே சார். அதுதான் சொல்ல வரேன். எப்போ அந்த மாதிரி நம்ம போகிறோமோ அன்னைக்கு வில் பி ஹாப்பி, that will be fine அப்படி சொல்கிறீங்க. அதுக்கு அடுத்தது மணி மேனேஜ்மெண்ட். அகெயின் மணி 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 அல்டிமேட்டாக மணி தான் நம்ம பெட்டுன்னு ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஏன் இந்த லஞ்சம் இதெல்லாம் வருது காரணம் என்ன? பேராசை தானே. ஒரு அன்அக்கௌண்டட் மணி வீட்டில் வச்சுக்கிறது உனக்கு ஸ்ட்ரெஸ் தான். ரிக்ரியேஷன் வேணும். குழந்தைங்கலாம் பாவம் ஒரு மாதமாக யாரும் எங்கேயுமே கூப்பிட்டு போகலன்னு எத்தனை குழந்தைங்க டென்ஷனாக இருக்குது. விளையாட விடுறதில்ல, வெளியில் அனுப்புறதில்ல. அவங்க என்ன பண்ணுவாங்க, அடிக்ட் ஆகிடுறாங்க, மொபைலுக்கு அடிக்ட் ஆகிடுறாங்க, கேமிங் அடிக்ட் ஆகிடுறாங்க. இப்போ கேமிங் அடிக்ஷன் மட்டும் என்கிட்ட எவ்வளோ பேஷண்ட் வராங்க தெரியுமா? மைனர்ஸ்லாம் 3 மாதம் 4 மாதம் அட்மிட் பண்ணி பார்த்துட்ருக்கேன். அதுக்கு நான் ஹேவ் டு கெட் ஜட்ஜோட கன்சர்ன் வாங்கி தான் பண்ணணும். மைனர்ஸ் யூ கேனாட் அட்மிட் இன் சைக்காட்ரி. அவ்வளோ லட்சம் செலவு பண்ணுறோம். இதாகிடுறாங்க, அப்படியே மேடாகிடுறாங்க. 15 மணி நேரம் வீட்டை விட்டு வெளியே, ரூமை விட்டு வெளியில் வர மாட்டேங்கிறான். ஜெயிலெல்லாம் சாப்பாடு கொடுப்பாங்களா, அந்த மாதிரி சாப்பாடு வாங்கிட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணிக்கிறான். குளிக்கிறது இல்லை, ஷாபி. அந்தளவுக்கு அவன் மைண்டு ஸ்பாயில் ஆகிடுச்சு. ஸ்ட்ரெஸ்ஸை தாண்டி மென்டல் ஹெல்த் பொறுத்த வரைக்கும் இந்தந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணால் நல்லது அப்படின்னா அதுக்கு என்ன சொல்வீங்க? இந்த நான் ஸ்ட்ரெஸ் எப்படி குறைக்கணுங்க அதை நான் சொன்னேன் இல்லையா, அது ஃபஸ்ட்டுக்கு ஃபாலோ பண்ணணும். அதுக்கு அடுத்தது ப்ரொமோட்டிங் வெல்னஸ் ப்ரொமோட் பண்ணணும். நம்ம மெயினாக அதுக்கு வேண்டியது யோகா, மெடிடேஷன், ஸ்பிரிச்சுவாலிட்டி. மூவிங் அவே ஃப்ரம் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ரிலீஜன். எப்படி நம்ம வாழ்க்கையை மேம்படுத்திக்கணும், ஹவு மை கான்ஷியஸ் ஷுட் ஒர்க், ஹவு டு டெவலப் மை கான்சன்ட்ரேஷன், ஹவு டு டெவலப் மை இன்னர் ஸ்ட்ரென்த், அந்த மாதிரிலாம் தட் நீட்ஸ் லாட் ஆஃப் இன்னர் டிபேட். அதாவது மைண்ட்ஃபுல்னஸ்னு சொல்லுவோம். மைண்ட்ஃபுல்னஸ்னால் நம்ம ஆக்டிவிட்டியாகவே நம்ம மைண்ட்ஃபுல்லாக பண்ணணும். நான் இந்த எழுதுறேன்னா நான் மைண்ட்ஃபுல்லாக எழுதணும், அதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும், மற்றதெல்லாம் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். அந்த சமயத்தில் அந்த கான்சன்ட்ரேட் மட்டும்தான் இருக்கணும். நீ பேசும்போதே நான் வீட்டில் என்ன நாளைக்கு பட்ஜெட்டுன்னு இங்கே எழுதுனேன்னு என்னத்துக்கு எழுத முடியும்? ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போனாலே அவங்களுக்கு பைத்தியம் போலப்பா, அதுக்காக தான் போகிறாங்க. அந்த டாக்ஸ் ஆர் தேர் அ பிட். இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? as a doctor ஒன்றும் இருக்குது, ஒன்றும் இருக்குது. தட் இஸ் நேக்கட் ட்ரூத். இன்னும் நம்மள்கிட்ட வந்து லேட்டாக வர்றதுக்கு காரணம் சைக்காட்ரிஸ்ட். அது இல்லாமல் வேறு இடத்துக்கு வந்து பார்க்குறீங்களான்னு கேட்குறாங்க. அடிக்ஷன், டிப்ரெஷன், இது ரெண்டுமே ட்ரீட்டபிள், க்யூரபிள். அந்த ஏரியா நாங்கள் நிறையா ஃபோக்கஸ் பண்ணதுனால எங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. அவேர்னஸ் நிறையா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சைக்காட்ரிஸ்ட் பார்த்தோம், 10 சைக்காட்ரிஸ்ட் பார்க்குறோம். அப்போனா அவேர்னஸ் நிறையா வந்திருக்குன்னு தான் அர்த்தம். என்னென்னா நான் மக்களுக்கு, ஜென்ரல் மக்களுக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, கை வலிக்குது, முதுகு வலிக்குதுன்னா நீ ஆர்த்தோட்ட போகிற, தலை வலிக்குதுன்னா நியூரோட்ட போகிற, நெஞ்சு வலிக்குதுன்னா கார்டியாலிஸ்ட்டை போகிற, மனசு வலிக்குதுன்னா யார்கிட்ட வரணும்? சைக்காட்ரிஸ்ட் தானே வரணும். மன வலி யார் சுமக்க போகிறா, யார் அவனுக்கு ரிலீஃப் தரப்போகிறா? சைக்காட்ரிஸ்ட் தான். அந்த மைண்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால் இட் இஸ் அ குட் சைன் தட் மீடியா அண்டு கரண்ட் சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட் இஸ் ஹெல்பிங். அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம் சார், சூசைடல் தாட்ஸ் அப்படின்றது வந்து இப்போது ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு பேஷண்ட்ஸ் கிட்ட நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் ஒரு இல்லை அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் வரக்கூடியவங்ககிட்டே நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னா என்ன சார்? அல்டிமேட்டாக ஒருத்தன் சூசைட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறதுக்கு காரணம் என்ன? எனக்கு யாரும் ஹெல்ப் கிடையாது, நான் தனியாக விடப்பட்டு விட்டேன், எனக்கு என்னோடய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கிடையாது. இந்த 3 கண்டிஷன். அப்புறம் என் மானம் போயிடுச்சு, மானத்தை இழந்துட்டேன். இந்த 4 விஷயத்தில் தான் மெயினாக போகிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு இம்பல்சிவ் டெசிஷனை தான் நிறைய பேர் வந்து பண்ணிக்கிறாங்க. அதுக்கு திரும்பி திரும்பி சொல்கிறது டாக் டாக் டாக். அதாவது நம்ம எத்தனை பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ அத்தனை அளவுக்கு உங்களுக்கு சூசைட் ரேட் கம்மி. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வேணும். இப்போல்லாம் வந்து ஆன்லைனில் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தால் எப்படி சரியாக வரும்? 4 பேர் பழகணும். பழக தான் உனக்கு கான்ஃபிடன்ஸ் டெவலப் ஆகும், கான்ஃபிடென்ஷியாலிட்டி டெவலப் ஆகும். உன் ப்ராப்ளத்தை மற்றவன்ட்ட சொல்லு. முதல்ல அழு, தப்பு இல்லை. க்ரையிங் இஸ் நாட் பேட், க்ரையிங் இஸ் குட். அதான் எங்களோட கான்செப்ட். அழுது நான் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அழுது சொன்ன அப்புறம் இப்போ மனசு கொஞ்சம் லேசாக இருக்கா சார், தெரியாத நம்மளே ஃபீல் பண்ணுறோம். எங்களோட டீச்சிங் மனுஷனை அவனாவே பாருங்கள், கம்பேர் பண்ணாதீங்க. எவ்ரிஒன் ஹேஸ் காட் தர் ஓன் ரைட்ஸ், தர் ஓன் குட் அண்ட் பேட். இந்த அக்செப்டன்ஸ் அதுவே நாங்கள் ஹாட்லைன் ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து மெட்ராஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேகாங்கிற ஒரு NGO இருக்குது. அவங்க நம்பர் ப்ரொமோட் இங்கே ஃபுல்லாக ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் திருச்சியில் எங்களோட நம்பர் பாப்புலர் 7991901901ங்கிறது ஒரு ஃபேன்சி நம்பர் வச்சுருக்கோம். இப்போ டெய்லி பார்த்தா அவருக்கு வந்து எங்களோட கவுன்சிலருக்கு ஒரு 15 ஃபோனாவது வரும். அவர் வேலை, அவர்கிட்ட பேசி அவர் அடுத்த நாளைக்கு ட்ரீட்மெண்ட் கொண்டு வர வைக்கிறது தான். ஸோ இட் இஸ் கிவிங் எ குட் சக்ஸஸ். எவ்ரி லெவல், எவ்ரி ஸ்டேட்லேயும், எவ்ரி டிஸ்ட்ரிக்ட்லேயும் அந்த மாதிரி சூசைட் ப்ரிவென்ஷன் சென்டர்ஸ், அது மாதிரி வாலண்டியர்ஸ் கொஞ்சம் இருந்தால் நல்லது. அதான் எங்கள் ஆத்மாவில் வந்து எங்களோட இது டேக்லைனே, எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதவி அல்லாமல் வேறுண்டும் அறியேன் பராபரமே. இதான் எங்களோட ஸ்லோகன். என்னை பற்றி நான் எனக்கு கிண்டல் பண்ணிக்கணும், அந்த தைரியம் வந்ததுன்னா
யூ வில் பி a சக்ஸஸ்ஃபுல் மேன். சார் இப்போ உங்ககிட்ட நிறைய பேஷண்ட்ஸ் வராங்கல்ல, ஸோ அதிகபட்சமாக ஒரு தாட்ஸ் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வராங்க அண்ட் வி ஹவ் ட்ரீட்டட் அப்படின்னா எங்களுக்கு சொல்ல முடியுமா சார்? சக்ஸஸ் ரேட் எங்களுக்கு ரொம்ப ஜாஸ்திமா. வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் மென்டல் ஹெல்த்தில் தான் வரும். ஸோ அவங்களே எங்கள்கிட்ட வந்தாங்கன்னா நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது, ஈஸிடின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, ஷாக் ட்ரீட்மெண்ட். எல்லாம் பயப்படுவாங்க, அதாவது அது ஒரு பார்ட் ஆஃப் மென்டல் ஆகிடும் ஸ்டிக்மா இருக்குன்னு சொன்னால அது வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். நிறையா பேர் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க, நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதை தவிர இப்போ நிறையா கீட்டமின் தெரப்பி இதெல்லாம் நிறையா வந்துட்டுருக்கு. அல்டிமேட்லி யூ ஹேவ் டு கம் டு சைக்காட்ரிஸ்ட். வந்தாங்கன்னா நிச்சயமாக யூ கேன் ப்ரிவென்ட் சூசைட். ஆஃப் கேம்ல நம்ம நிறைய விஷயம் பேசணும். அப்போ நீங்கள் சொன்னது வந்து சென்னை இஸ் பீன் த ஹையஸ்ட் அப்படின்னீங்க. ஸோ அது கொஞ்சம் எலாபரேட் பண்ணி சொல்ல முடியுமா சார்? இதுக்கு மெயின் ரீசன் இப்போ இருக்கிற ப்ரொஃபஷனல் ஸ்ட்ரெஸ் தான் நம்பர் 1 ரீசன். அடுத்தது வந்து மற்ற ஸ்டேட்லலாம் இருக்கிற ஃபேமிலி பாண்டிங்கை விட தமிழ்நாட்டில் ஃபேமிலி பாண்டிங் ஜாஸ்தி. இப்போ இருக்கிற என்னென்னா ப்ரெசன்ட் ஜென்ரேஷனும் பழைய ஜென்ரேஷனும் மிங்கிள் ஆகிறது கஷ்டமாக இருக்குது. அதர் காஸ்மோபாலிட்டன் அதர் சிட்டிஸ் பாம்பே இதெல்லாம் கொஞ்சம் ஓப்பன் இதில் இருக்குது, கல்ச்சரில் இருக்குது, அக்செப்டன்ஸ் அங்கே ஜாஸ்தியாக இருக்குது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம். அந்த இது இன்னும் தமிழ்நாட்டில் இல்லை, சென்னையில் இன்னும் ஃபுல்லாக டெவலப் ஆகலை. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன். அடுத்து ஜாப் ஸ்ட்ரெஸ்ஸு, அப்புறம் குழந்தைகளோட நம்ம அதே மாதிரி நம்ம வேல்யூ ஜாஸ்தி. குழந்தைகளுக்கு வந்து இப்போ என்னென்னா 10 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படிக்கிறாங்கன்னா இங்கே ப்ரெஷர் ஏற்றுறாங்க, படி 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 அப்படி டாப்பில் போகணும்னு சொல்லிட்டு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும். யூ ஓன்ட் பிலீவ் 10th ரிசல்ட் வந்தாலே எங்களுக்கு பயம்தான். மார்க் கம்மியாக போச்சா திட்டுறது, அப்புறம் மற்றவங்க நிறைய மார்க் வாங்கிட்டாங்க நான் வாங்கலையே. இந்த மாதிரி கம்பேரிசன்ஸ்லாம் நம்ம தமிழ்நாட்டில் தான் நிறையா இருக்குது கம்பேர் டு அதர் ஸ்டேட்ஸ். அதெல்லாம் கொஞ்சம் ஓப்பனில் இருக்காங்க, பிகாஸ் தே ஆர் எக்ஸ்போஸ் டு இன்டர்நேஷ்னல் இதெல்லாம் நிறைய எக்ஸ்போஸ் ஆகிருக்காங்க. பட் அந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாடு இல்லைங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். ஜென்ரலாக ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. போதும்னு இருந்தால் மனசு நல்லாயிருக்கும். உற்றார் உணவினர்கள் யாதும் ஊரே யாவரும் கேளீர். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நம்ம நினச்சோம்னா மனசு நல்லாயிருக்கும். எது ரைட்டோ அந்த ரைட்டான பாத்தில் நம்ம கொண்டு போகணும். அதுக்கு பேரண்ட்ஸு நல்லா ரோல் மாடலாக இருக்கணும். நீ ஃபுல்லாக டயத்தை வாங்கியோ ஃப்ரெண்ட்டு பையன் ஒழுங்கா இல்லைன்னு சொன்னால் தப்பு. நம்ம நல்ல ரோல் மாடலாக இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நல்ல சந்தோஷமான ஒரு உலகத்தை உருவாக்கலாம். வி ஹாவ் டு பி அவேர் ஆஃப் வாட் அவர் சில்ட்ரன் ஆர் டூயிங்னா நம்ம ஃபாலோ அப் இல்லாமல் முடியவே முடியாது. தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ திங்க் இது கண்டிப்பாக நிறைய இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. ஐ ஹோப் மக்களுக்கும் இது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ் செஷனாக மாறும் அப்படின்ற நம்பிக்கையோட தேங்க்யூ ஸோ மச். நைஸ் மீட்டிங் சார். தேங்க்யூ.